தமிழகத்தில் ஜனநாயக திருவிழா நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் குற்றச்சாட்டு ஒன்றை எழுப்பியுள்ளார். அதாவது, நவீன ஏகாதிபத்தியத்திலிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். இது பற்றி காலாடி தலைமுறையின் தலைமை நிறுவனர் தென்காசி மா. தமிழ் அவர்களுடன் கலந்துரையாட தமிழர் நீதி கட்சியின் தென்மண்டல செயலாளர் ராஜ் பாண்டியன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். தமிழ் காலாடி தலைமுறை சேனலுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்ண்ணா. அதாவது, நேற்று தமிழகத்தில் நடைபெற்ற ஜனநாயக திருவிழாவில் பணப்பலத்தின் மூலம் பட்ட பகலில் ஜனநாயக படுகொலை நிகழ்த்தப்பட்டிருப்பதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதை எந்த அடிப்படையில் நாம் பார்ப்பது? அவர் தெரிவித்திருக்கிறது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இது ஒரு ஜனநாயக திருவிழாவா இல்லை, இது ஒரு பணநாயக திருவிழாவாக தான் இருந்திருக்கு. ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இன்றைக்கு கட்சிகள் அவங்க கொள்கையை விட்டுட்டு வந்துட்டாங்க. பணம் தான் பிரதானம் அப்படிங்கிற வகையில இவங்க எதை சொல்லி ஓட்டு கேட்கறது? இப்போ ஆண்ட கட்சிகள் நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு கூட சொல்ல முடியல. அதே போல எதிர்கட்சிகளும் எங்களுக்கு நாங்க வந்தா இதெல்லாம் செய்வோம், இந்த மாற்றங்கள்லாம் நிகழ்த்துவோம் அப்படின்னு கூட சொல்றதுக்கு அவங்களுக்கு முடியல. அப்ப கட்சிகள் இன்றைக்கு தங்களுடைய ஒரு நம்பகத்தன்மையை இழந்துருச்சு மக்கள்கிட்ட இருந்து. அப்ப அந்த வகையில தான் பணத்தை இன்னைக்கு பிரதானமா கொண்டு இந்த தேர்தல்கள் நடக்குது. அப்படி பணத்தை கொண்டு இந்த தேர்தல் நடக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நியாயமானவர்கள், கொள்கை பிடிப்புள்ளவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. அப்ப இது ஒரு ஜனநாயக படுகொலை தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இதுல பணக்காரர்கள் மட்டும்தான் தேர்தல் நிற்க முடியும். ஒரு தொகுதியில 2 லட்சம் வாக்காளர் இருக்கிறான்னா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன் சில இடங்கள்ல 5000 6000 கொடுத்ததாக கூட நான் கேள்விப்பட்டேன். அப்ப இந்த அளவுக்கு ஒரு வாக்காளருக்கு இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும்னா அப்ப அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்கும்? அப்ப அந்த பணம் எப்படி வந்தது? பல இடங்கள்ல வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க போய் மாட்டியிருக்கிறாங்க. இதுல சமூக ஆர்வலர்களே அவர்களை பிடிச்சு காவல்துறையோட ஒப்படைச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான நிலைமையில என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குது. இது குறித்து ஒரு வெளிப்படையான சட்டமே இல்லை. இவர்களை தண்டிப்பதற்கோ, இந்த பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறவர்களை அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கோ, இந்த ஜனநாயக படுகொலை செய்யறவர்களுக்கோ இந்த சட்டத்தின்படி எந்த தண்டனையும் கிடையாது. இப்படி யாரையும் தண்டிச்சதா வரலாறு இல்லை. நிறைய இன்றைக்கு முன்னணியில இருந்து பேசக்கூடியவங்க, அதாவது முக்கியமான வேட்பாளர்கள் பணம் கொடுக்கும் போது மாட்டியிருக்கிறாங்க, சிக்கியிருக்கிறாங்க. ஆனா அவர்களை பற்றி இந்த ஊடகங்கள் விவாதிப்பதும் கிடையாது, இந்த ஊடகங்கள் வாய் திறப்பதும் கிடையாது, சட்டமும் அவர்களை தண்டிப்பதாக இல்லை. பிறகு எப்படி நியாயமானவர்கள், கொள்கை பிடிப்புள்ளவர்கள் இன்னைக்கு வெற்றி பெறுவாங்க? அப்ப இது நிச்சயமாக இது ஜனநாயக படுகொலை தான். கண்டிப்பாக. சொல்லுங்க. அப்ப இந்த நிலையில இருந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த அரசுக்கு இப்ப தேர்தலை நடத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறவர்களை அவர்களை சட்டத்தில் நிறுத்துவதற்கு, இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி யார் ஆட்சிக்கு வருகிறார்களோ சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றணும். இப்போ தேர்தலுக்கு பணம் கொடுத்தா அவர்களுக்கு என்ன தண்டனை? இதுவரைக்கும் எத்தனை பேர் தண்டிச்சிருக்கிறாங்க? ஓட்டுக்கு தேர்தல் ஓட்டு கொடுத்துட்டு தான் இருக்கு, பணம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப எப்படி சாமானியர்கள் எப்படி தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியும்? அவர்கள் கொள்கையை சொல்லி எப்படி வெற்றி பெற முடியும்? கண்டிப்பாக. அப்பனா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்திருப்பது 100க்கு 100 உண்மைதான். சரிண்ணே. அடுத்தபடியாக, இந்த நவீன ஏகாதிபத்தியவாதிகளிடம் இருந்து தமிழகத்தை மீட்க இன்னொரு சுதந்திர போராட்டம் நடத்த வேண்டிய நிலையில் உள்ளோம் என டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். இதை எவ்வாறு பார்ப்பது? அவரு நவீன ஏகாதிபத்தியம் அப்படின்னு யாரை சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த நவீன ஏகாதிபத்தியங்கிறது இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர் அல்லாதவர்கள் இன்றைக்கு கோலோச்சுகிற ஒரு நிலைமை இருக்குது. அப்போ ஒருவேளை அவர்களைத்தான் ஏகாதிபத்தியம்னு சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன்.
இன்னைக்கு அமைச்சர்களா இருக்கட்டும், ஏன் முதல்வரா கூட இன்னைக்கு தமிழர்கள் வர முடியாத ஒரு நிலையில இன்னைக்கு நாம இருக்கிறோம். அந்த அளவிற்கு இவர்கள் இதனாலதான் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடாகுது. இந்த தேர்தல் முறையே இந்த ஜனநாயக படுகொலை நிகழ்த்தக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு செல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பிற மொழியாளர்கள் தான் முழுக்க முழுக்க. அப்போ இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவர்களுக்கு இந்த மண்ணின் மீதோ இந்த மக்களின் மீதோ நம்ம நாட்டினுடைய வளங்கள் மீதோ எந்த அக்கறையும் கிடையாது. அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள், இந்த மண்ணை சுரண்டுகிறார்கள், இந்த மக்களை சுரண்டுகிறார்கள், இந்த கனிம வளங்களை சுரண்டுகிறார்கள். மற்ற மாநிலங்களுக்கு போகுது நம்முடைய கனிம வளம். அப்போ இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் அக்கறை இல்லாதவர்கள் தான் இந்த நாட்டை ஆள்றாங்க. அப்போ ஏகாதிபத்தியத்துக்கு அந்த நாட்டின் மீது அக்கறை வராது. அந்தந்த நாட்டு மக்களுக்கு தானே அந்த நாட்டு மக்களுடைய வளங்கள் மீதும் மக்கள் மீதும் அக்கறை வரும். கண்டிப்பாக. அப்ப இந்த நிலையில இருந்துதான் அவர் அதை சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். உண்மையிலே இது வந்து இந்த ஏகாதிபத்தியவாதிகள், அது அமெரிக்காவா இருந்தாலும் சரி, அல்லது சீனாவா இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டுக்குள்ள இன்றைக்கு வரம்பு மீறி செயல்பட்டு கொண்டு இருக்கிற இந்த பிற மொழியாளர்களாக இருக்கட்டும், எல்லா வகையிலையும் தமிழர்களுக்கு தொல்லை கொடுக்கிற, தமிழ்நாட்டு மக்களுக்கும் வளங்களுக்கும் தொல்லை கொடுக்கிற வகையில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக. இன்றைக்கு பிரதான கட்சிகளா இருக்கட்டும், எல்லா கட்சிகளையும் இவர்கள் தான் அங்க வந்து முன்னணியில் இருக்கிறாங்க. அமைச்சரா இருக்கிறான், முதல்வரா இருக்கிறான், நிறைய முக்கிய பதவிகளை வந்து முக்கியமான துறைகள்ல உட்கார்ந்துக்கிட்டு தமிழர்களுக்கு எதுவும் கிடைச்சிடக்கூடாது. ஏன் இடஒதுக்கீடு எடுத்துக்கோங்களேன். இடஒதுக்கீடுங்கிறது வந்து இந்த தமிழர்கள் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலையில வந்து பொதுவா பார்க்கப்படுது. ஆனா அப்படி இல்லை. இடஒதுக்கீடு வந்து தமிழர்கள் குறைந்த அளவில் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்களே தவிர முழுக்க முழுக்க பெற முடியாதவர்கள் தான். ஷெட்யூல்டு காஸ்ட்ன்ற அந்த ஒரு பட்டியலில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 76 சாதிகள் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் 27 சாதி தான் தமிழர்கள், மீதி எல்லாம் பெற முடியாளர்கள். சரி. அதுலயும் பார்த்தீங்கன்னா அருந்ததியர்கள் அவர்களுக்கு வந்து 3% உள் இடஒதுக்கீடு வேற, அதுலயும் முன்னுரிமை வேற. வேற என்னது இருக்கு தமிழனுக்கு? ஒரு மசரும் கிடையாது. அப்ப இவர்கள் வந்து நவீன ஏகாதிபத்தியம் சொல்றது கூட எனக்கு சரியா படல. ஏகாதிபத்தியம் தான், இதுல என்ன இருக்கு? இவர்கள் வந்து அனைத்து நிலைகளிலும் தமிழர்களை வந்து வீழ்த்துவதற்கு, தமிழர்கள் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற வகையில தான் இவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு பின்னணியாக இருந்து செயல்படுவர்கள் எல்லாமே இந்த மாஃபியாக்கள், பிறமொழிய மாஃபியாக்கள் தான் நமக்கு தமிழர்களுக்கு எதிராக செயல்படுது. என் சொந்த நாட்டுல, இந்த சொந்த மண்ணுல நம்ம வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக நடத்தப்படுற தேர்தலில் கூட தமிழர் குழுக்கள் வெற்றி பெற்றக்கூடாது அப்படிங்கிற வகையில் எந்த அளவிற்கு இந்த திராவிட கட்சிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ நடந்த தேர்தல் வந்து உதாரணம். கண்டிப்பாக இல்லையா? ஆகவே இவர்களை வந்து நிச்சயமாக இந்த ஒரு தமிழர் சுதந்திர போர் நிச்சயமா வேணும். தமிழ்நாட்டில் ஒரு சுதந்திர போராட்டம் கண்டிப்பா வேணும் அப்படிங்கறது வந்து அவர் தெளிவாக தான் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. உங்களுடைய பொன்னான நேரத்தையும் கள நிலவரத்தையும் காலாடி தலைமுறைக்கு தெரிவித்ததற்கு மிக்க நன்றி அண்ணா. நன்றி தமிழ் காலாடி தலைமுறைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.